உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இப்பதான் அர்ஜுனுக்கும் தமிழுக்கும் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு வரோம். வர வெள்ளிக்கிழமை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அவங்க 2 பேருக்கும் கல்யாணம். அழகர் அக்கா, ஸ்னேகாவை பாத்தியா? இல்லையேக்கா. ஸ்னேகா? ஏங்கா ஸ்னேகாவை தேடுற? இல்லடா, காலையில இருந்தே ஸ்னேகாவை காணோம். நானும் சரி வெளியில எங்கேயாச்சும் போயிருப்பாளோ, கோயிலுக்கு போயிருப்பாளோன்னு போய் பார்த்தேன். அங்கேயும் அவளை காணோம். துரோகத்தை பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அர்ஜுன். இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நீங்க என்ன கைவிட மாட்டீங்கன்னு நம்பிட்டு இருந்தேன். என் நம்பிக்கையை நீங்க போய் ஆக்கிட்டீங்க. இதுக்கு மேல நீங்க என்ன எங்க தேடினாலும் நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. நான் செத்தாலும் என் உடம்பு கூட உங்களுக்கு கிடைக்க கூடாது. அந்த தமிழியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. என்ன காதலிக்கிற விஷயத்த வெளியில சொல்ல கூட முடியாத ஒரு கோழியை காதலிச்சுட்டு மேனுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. போதும் அர்ஜுன், என்ன தேடாதீங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். ரிதி, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குடா. எனக்காக அங்க ஸ்னேகா குடும்பத்தை எதிர்த்து நின்னாடா. ஆனா என்னால மலராண்டி கூட எதிர்த்து நிக்க முடியல. அவங்க சொல்ற வார்த்தை என்னால மீறக்கூட முடியல. நீ எதுக்குடா மலராண்டிக்கு இப்படி பயப்படுற? அவங்களுக்கு உனக்கு என்னதான் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு உன்னை வளர்த்து ஆளாக்குனாங்க, அவ்வளவுதானே? அதுக்காக உன் விருப்பத்தெல்லாம் நீ விட்டு கொடுக்க முடியுமா? அவங்க சொல்றதுக்கெல்லாம் நீ ஒத்து போகணுமா இல்ல? நீ ஏன் உன் விருப்பத்தை அவங்க கிட்ட ஓப்பனா சொல்லக்கூடாது? டேய், எல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி பேசின எப்படா? உனக்கு தெரியாதா என்னால அவங்க கிட்ட சொல்ல முடியாதுன்னு? நான் அப்படி சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கேன்டா. என் குடும்பத்தை அழிச்சவங்க யாருங்கிற உண்மை மலராண்டிக்கு மட்டும்தான் தெரியும். நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு வைய, ஆண்டி அந்த உண்மையை என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதுக்காக தான் இவ்வளவு நடந்து நான் பொறுமையா இருக்கேன். விட்ரா, எப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஃபீல் பண்ணாத. அண்ணி, அழாதீங்க அண்ணி. ஸ்னேகா வந்துருவா. ஸ்னேகா ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்காண்டா. ஏற்கனவே அவ ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தா. அர்ஜுனுக்கும் தமிழுக்கும் நிச்சயம் பண்ண விஷயம் அவளை ரொம்ப பாதிச்சிருச்சு போல. இனிமே எதுக்காக வாழணும்னு டிசைட் பண்ணி அவ தப்பான முடிவு எடுத்துட்டா. என்னக்கா, என்னாச்சு? திலீப் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டானா? அவன் எப்படியும் அர்ஜுனை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவான். அக்கா, இதுக்கேங்க நீ டென்ஷன் ஆகுற? கெடுவான் கேடு நினைப்பாங்கிற மாதிரி திலீப் வாழ்க்கையை அந்த அர்ஜுன் தான் நாசம் பண்ணான். அவன் அப்படி பண்ணாம இருந்திருந்தானா திலீப்புக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் ஆகியிருக்கும். ரம்யாவும் இறந்திருக்க மாட்டாங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும். ஆனா அவனால தானே எல்லா பிரச்சனையும் நடந்தது. அதுக்கு பழி வாங்கினாதான் திலீப்புக்கும் மனசு சாந்தி அடையும். தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும் அக்கா. அது சட்டப்படியா இருந்தாலும் சரி, சட்டப்படி இல்லைன்னாலும் சரி, எல்லாமே ஒண்ணுதான்.
அர்ஜுனோட வாழ்க்கை திலீப் கையால தான் முடியணும்னா அதை யாராலையும் மாத்த முடியாதுக்கா. வக்கீல, யார் வாழ்க்கைய யார் முடிக்கிறது? அர்ஜுன் யாருன்னு உனக்கு தெரியுமா? ரொம்ப நாளா நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க. முதல்ல அவன் யாருன்னு சொல்லு. அவனை பத்தி நீ ஓவரா பில்டப் பண்றது எல்லாம் பார்த்தா எனக்கு காமெடியா இருக்கு. யார் அவன்? உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அவனை எதுக்கு நீ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? நீ கேட்டா நான் சொல்லிடணுமா? நீ கேக்குற எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. ஆனா அது எப்ப சொல்லணுமோ அப்பதான் சொல்லுவேன். இன்னும் 4 நாள் இருக்கு. அர்ஜுன் தமிழ் கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் தானா வரும். அவன் யாருங்கிற உண்மை மட்டும் உனக்கு தெரிஞ்சது, உன் நாடி நரம்பெல்லாம் ஆடி போயிடும். அதுக்கப்புறம் நீ நிம்மதியாவே தூங்க முடியாது. அவனே யாருன்னு கேக்குற? அவனுக்கும் உனக்கும் தீராத பகை ஒண்ணு இருக்குமா? அது தீர்க்கணுங்கிறதுக்காக தான் அர்ஜுன் இந்த வீட்டுக்கே வந்திருக்கான். என்ன வளர மலர்? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இங்க வந்துதான் அவன் முகத்தையே நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கும் அவனுக்கும் என்ன பகை இருக்க முடியும்? இருக்கு ரேவதி. எல்லாத்துக்கும் வட்டியும் முதலுமா உனக்கு அவன் திருப்பி கொடுப்பான். அப்போ உனக்கு புரியும். அக்கா, இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு அந்த அர்ஜுனை எதுவும் பண்ண நாம தேவையில்லைக்கா. திலீப் ஒருத்தனே போதும். அர்ஜுன் கதையை அவனே முடிச்சிருவான். நீ வாக்கா, முதல்ல ஸ்னேகாவை போய் தேடுவோம். வாங்க. பாத்தியான நம்ம அர்ஜுனை அழிக்கணுங்கிறதுல இவங்க எவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு. இங்க பாருமா, இவங்களால அர்ஜுனை ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்தாம்மா போன போடு. முதல்ல அர்ஜுனுக்கு விஷயத்தை சொல்லு. மலராண்டி ஃபோன் பண்றாங்கடா. ஹலோ ஆண்டி. அர்ஜுன், நீ இப்போ எங்க இருக்க? நான் ரித்தி வந்திருக்கேன் ஆண்டி. நான் கொஞ்சம் முக்கியமான வேலையை போயிட்டு இருக்கேன். சரி, உனக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்றேன். சொல்லுங்க ஆண்டி. அந்த திலீப் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டானா? ஆண்டி என்ன சொல்றீங்க? அவன் தப்பிச்சதுக்கான நோக்கமே உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தானோ. அதனால நீ கொஞ்சம் அலர்ட்டா கேர்ஃபுல்லா இருப்பா. உனக்கு ஏதாவது ஆளுங்க தேவைன்னா என்கிட்ட சொல்லு. உன் பாதுகாப்புக்காக ஒரு 10 பேரை அனுப்பி வைக்கிறேன். ஆண்டி, அவன்கிட்ட இருந்து எனக்கு பாதுகாப்பா? அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி. எனக்கு அவனை பத்தில ஒரு பயமும் இல்லை. நான் பாத்துக்கிறேன் எதா இருந்தாலும். சரிப்பா, கேர்ஃபுல்லா இரு. இன்னும் 4 நாள்ல உனக்கும் தமிழுக்கும் கல்யாணம். நான் நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்குள்ள உன் மேல ஒரு சின்ன கீறல் பட்டாலும் என்னால தாங்கிக்க முடியாது அர்ஜுன். பார்த்து பத்திரமா இருப்பா. சரி ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். சரி அண்ணா, அவன்கிட்ட சொல்லிட்டேன். அவன் கேர்ஃபுல்லா இருந்துப்பான். எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இப்பதான் அர்ஜுனுக்கும் தமிழுக்கும் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு வரோம். வர வெள்ளிக்கிழமை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல
அவங்க 2 பேருக்கும் கல்யாணம். நான் என்ன பாவம் பண்ண? என்னையே இந்த அளவுக்கு சோதிக்கிறேன்? எல்லாருக்கும் நான் நல்லது தானே பண்ண. எனக்கு ஏன் இந்த தண்டனை? என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். அர்ஜுனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். இனிமே நான் யாருக்காக வாழணும்? எதுக்காக உயிரோட இருக்கணும்? என்னை இவ்ளோ கஷ்டப்படுத்துறதுக்கு என் உயிரை எடுத்திருக்கலாமே. நான் யாருக்காக வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அவரே எனக்கு இனி இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக வாழணும்? இனிமே நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. என் வாழ்க்கையை நானே முடிச்சுக்க போறேன். என்ன ஸ்னேகா, எப்படி இருக்க? என்ன ஸ்னேகா, இப்படி ஷாக்கா பாக்குற? நான் இந்நேரம் டெல்லி ஜெயில இருப்பேன்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் அங்கிருந்து தப்பிச்சிட்டேன். நான் எதுக்காக தப்பிச்சேன்னு கேட்க மாட்டியா? எல்லாம் உனக்காக தான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன். நான் உன்னை தேடி வருவேன், நீ என்ன பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அன்னைக்கு அந்த கோயில்ல கட்ட முடியாத தாலிய இன்னைக்கு இந்த கோயில்ல கட்ட போறேன். ஐயா தம்பி, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு எங்கேயாவது பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கமா போச்சுங்க. இந்த பக்கமா? ஆமா. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஏ மச்சான், அந்த தாத்தா ஸ்னேகாவை பார்த்திருக்காரு. இப்படிதான் போனாலாம். ஓகே, போ சீக்கிரம் போ. வேணா திலீப், எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. என்ன விட்டுரு. நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலையில இல்ல. என்ன தனியா விட்டுரு. நான் ஏன் விடணும்? யாருக்காக என்ன நீ வேண்டான்னு சொன்னியோ அவனே இப்ப தமிழ கல்யாணம் பண்ணிக்க போறான். நீதான் அவனை உயிருக்கு உயிரா லவ் பண்ணியே தவிர அவன் உன்னை லவ் பண்ணவே இல்லை. அப்படி அவன் உன்னை காதலிச்சிருந்தானா அன்னைக்கு தமிழோட நிச்சயதார்த்தம் நடக்கும் போது அவன் சொல்லிருக்கணும்ல. ஆனா அவன் சொல்லவே இல்லையே. அமைதியா தானே இருந்தான். அப்போ அவன் தமிழை ஏத்துக்கிட்டான் தானே அர்த்தம். அவனே உன்னை வேணான்னு சொல்லி விளக்கும் போது நீ ஏன் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிற? உனக்காக நான் எவ்வளவு விஷயங்களை எழுந்திருக்கேன் தெரியுமா? இங்க வரத்துக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன் தெரியுமா? ஸ்னேகா, நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். தயவு செஞ்சு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம். எனக்கு நீ வேணும் ஸ்னேகா. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. வேணா திலீப், இங்க இருந்து போயிடு. முடியாது ஸ்னேகா. ஆன்ட்டிக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன தடுக்காத. இப்போ உன் கழுத்துல நான் தாலி கட்டியே தருவேன்.
அண்ணே இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையேங்க, இந்த பொண்ணை எங்கேயும் பார்க்கலையே. பாக்கலீங்களா? பார்க்கல. இந்த பக்கம் வழி இருக்கா? இருக்கு, போலாம். ஓகே, தேங்க்ஸ். ஸ்னேகா, நான் உன்னை விட்டுட்டு போறதுக்காக வரல. இந்த தாலியை உன் கழுத்துல கட்டியே தீரு. திலீப் சொன்னா கேளு திலீப், வேணாம். ஸ்னேகா, தேவையில்லாம முரட்டு பிடிக்காத. நான் உன் கழுத்துல தாலி கட்டாம போக மாட்டேன். வேண்டாம் திலீப், சொன்னா சொன்னா கேளு. கேளு. வேண்டாம் திலீப், சொன்னா கேளு. ஸ்னேகா, முரட்டு பிடிக்காத. வேண்டாம், உன்னால தப்பிக்கவே முடியாது. எனக்கு கூட பிடிக்கல. உன் கழுத்துல தாலி கட்டியே தீரு. திலீப், வேண்டாம் திலீப். திலீப், சொன்னா கேளு. நீ தப்பிச்சு ஓட முடியாது ஸ்னேகா. கல்யாணம் நடந்தே தீரும். ஒழுங்கா சொல்றத கேளு. வேண்டாம் திலீப். வேண்டாம் திலீப். திலீப், வேண்டாம். ஸ்னேகா, ஓடாத. அந்த பக்கம் போக வாய்ப்பு இல்லடா. ஆமா. ஏய், இப்படிதான் போயிருப்பா. ஆமா, சரிவா. பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இந்த பொண்ணு எங்கேயாவது பாத்தீங்களாமா? ஏய், இதே பொண்ணு தானே? ஆமா, இந்த பொண்ணு தான். சாமி கும்பிட்டு பாத்தீங்க? ஆமாப்பா. எங்க பாத்தீங்க? ஆமா, இங்க தான் சாமி கும்பிட்டா. இங்க தான் சாமி கும்பிட்டாளா? ஆமாப்பா. சரிப்பா, அந்த பொண்ணு எங்க? இந்த கார்ல ரெண்டு மூணு பேர் வந்தாங்க, வந்து மிரட்டினாங்க. அவங்களுக்கு பயந்து இந்த பக்கம் தான் ஓடிச்சுப்பா. மச்சான், வா போய் பார்க்கலாம். சீக்கிரமா போய் பாருங்க. டேய், இந்த பக்கம் போலாம். தப்பிக்க முடியாது. இன்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டியே தீருவேன். தப்பிக்கவே முடியாது. வா. இந்த பக்கம் சத்தம் கேக்குது. இங்கதான் இருப்பா நினைக்கிறேன். வா. வா ஸ்னேகா. வா. காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டியே தீருவேன். பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
பகல் நிலவு தொடர்கிறது. ஸ்னேகா, நீ வா ஸ்னேகா. மரியாதையா சொல்றேன். இவனை விட்டுட்டு ஒழுங்கா போயிடு. டேய் அர்ஜுன், வேண்டாம். எனக்கு நிச்சயம் ஆனவ. நீ ஏன்டா இவ பின்னாடி சுத்திட்டு இருக்க? அன்னைக்கு ஏதோ கல்யாணம் நின்னு போச்சு, அதுக்காக இவளை இப்படியே விட்டுருவேன்னு பாக்குறியா? அதெல்லாம் விட முடியாதுடா. இவளை கல்யாணம் பண்ணியே தீருவேன். இனிமே நான் அந்த வீட்ல எந்த உரிமையில இருக்கிறது? இனிமே நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். என்னை இப்படியே விட்டுருங்க. ஸ்னேகா, உரிமை வேணும், அவ்வளவுதானே? வா. அர்ஜுன், உங்கள் ஸ்டார் விஜய்.